ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே வெள்ளனே பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். சன்ரைஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். பாருங்க, என்ன பார்த்தீங்கன்னா சூரியனே வெளியில் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளனை வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விரால் மீன் மாட்டுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வாங்க. சின்னலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷிங் பண்ணியாச்சு. மீன் மாட்டுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவோம். போன வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பெரிய விரால் மீன் வந்து பிடிச்சிருந்தோம் மக்களே. இங்கே மாட்டலைன்னா திரும்ப இங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே அப்புறம் ஏன்டா அங்கேயே போக வேண்டிய இங்கே ஏன்டா போடுறது அப்படின்னு கேட்பீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா முரட்டு விரால் மீனாக நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன தூண்டில் தான் எடுக்க மாட்டேங்குது. மக்களே, சன்ரைஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் மக்களே, வந்துட்டு முன்னே ஒரு மீன் கூட பிடிக்கல. ரொம்ப நேரமாக வீசிக்கிட்டே தான் இருக்கான். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீன் கூட மாட்டலை நண்பர்களே. ஆனால் மீன் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். மக்களே ஸ்ட்ரைக்கு சரியான ஸ்ட்ரைக் மக்களே சரியான ஸ்ட்ரைக்கு. ஐயோ, உள்ளுக்குள்ள மாடிக்கிச்சு. உள்ளுக்குள்ள மாடிக்கிச்சு மக்களே. ரொம்ப நேரம் கழிச்சு முள்ளுக்குள்ள மாடிக்கிச்சு. ஆஹா, ஸ்கூலு பார்த்தீங்கன்னா கலந்து வந்துருச்சு. இந்த மீன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. இறங்கி போய் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீன் மாட்டிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா முள்ளுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஏச்சாச்சும் வந்துருமான்னு தெரியல. முள்ளும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே போயிட்டு மீன் எடுக்க முடியும்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்கு. முள்ளு தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் மக்களே. இருக்கா போயிடுச்சான்னு தெரியல. மக்களே தலைக்கு அடிக்குது. ஐயோ, நேரம் பார்த்தீங்கன்னா தவளை உருகி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, நேற்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தவளை உருகிக்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிருக்காங்க. நல்ல வேலைக்கு கரை அடிக்கி போட்டாச்சு. ராடை பார்த்தீங்கன்னா அவசரத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிட்டேன். ஐயோ, பின்னிக்கிடுச்சு. அவன் மீன் பார்த்தீங்கன்னா அங்கே அடக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா தவளை உருகிக்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு டெஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கிட்ட போயிருக்கான். இதுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எடுத்துருவான். முள்ளுக்குள்ளே பின்னிக்கிடுச்சு. தூக்கி டக்குன்னு அவசரத்தில் வீசிட்டேன். இதுக்குள்ள கிடக்க பாருங்க நம்ம மீன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிட்டேன் நண்பர்களே. முள் ஓராக இருக்கனால பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு முள்ளுக்குள்ளே லாக் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ முள் இருக்குன்னு. ஐயா, ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிடுச்சு. வளர்க்குது நம்ம கையில் சப்டப்னு அடிக்குது. எப்படியாச்சும் கரைக்கு கொண்டு போயிடுவான். ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது மார்க் மாட்டியிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு முள்ளுக்குள்ளே போய் மாட்டிடுச்சு. சரி, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வழியாக கரைக்கு இழுத்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரையில் வந்ததுக்கப்புறம் பறிச்சுக்கிடுச்சு நண்பர்களே. நல்ல வேலைக்கு நம்ம கையை வச்சு நம்ம தூக்கி வந்து முள்ளுக்குள்ளே வீசிட்டோம். நம்ம மட்டும் நம்ம தூக்கி வீசலைன்னா நேராக தண்ணிக்குள்ளே போயிருக்கு நண்பர்களே.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து நேற்று பிடிச்சோம்ல அதே சைஸில் உள்ள ஒரு மீன். ஆனால் நேற்று பிடிச்ச கொஞ்சம் பெருசு, இது அதில் கொஞ்சம் சின்ன. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. காலையில் நமக்கு பார்த்திங்கன்னா வெற்றி. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா மாட்டியிருக்கு. உமர்களை இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வலை எடுத்துகிட்டு வரல கூசா, அதனால் கூட இல்லையே போட்டு வச்சிட்டோம். வேறு கையெல்லாம் பிசு பிசுன்னு பிடிக்குது. இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தா ஸ்பின்னிங் ரீலு. இதுக்கு சேஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நூல் பின்னிக்கிட்டே இருக்குது பைக் ஆக்சிடென்ட். அதனால் பார்த்திங்கன்னா பின்னிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம்னு எடுத்துகிட்டு வந்தேன். பரவாயில்ல நண்பர்களே, நம்ம அந்த ராடு லீர் வாங்கிட்டு பிடிச்ச 2வது மீன் இதுன்னு நண்பர்களே. நம்ம அந்த பழத்துக்கு தான் போயிருந்தோம். பழத்தில் பார்த்திங்கன்னா மாட்டலை. சரி நம்ம இங்கே வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீன் நல்ல மீனை மாட்டிடுச்சு. தவாலை பார்த்திங்கன்னா தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு உள்ளக்க தூக்கி போட்டோன்னா அமைங்கிடுது. சுற்றிக்கிட்டே இருக்குது தவாலை. இது பார்த்திங்களா முள் திரும்பி நிற்கிது, அதனால தவாலை சுற்றுது. நம்ம சரி பண்ணாமல் வீசிட்டோம். அந்த மீன் மாட்டின ஆர்வத்தில் இன்னொரு மீன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அடிச்சிச்சு. சரி டக்குன்னு வீசிடுவோம்னு நினச்சேன். வந்து என்னடா சுற்றிக்கிட்டே வந்துடுச்சுங்க. நமக்கு நேற்று மாட்டினோட இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான், ஆனால் மாட்டிடுச்சு. நம்ம சும்மா வெறுங்கையில் வீசிக்கிட்டு போகிறதுக்கு நமக்கு எந்த மீனாக தான் என்ன. இந்த திருப்பி பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் முள் ஓரத்தில் டப் டப்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி வீசுவோம்ட்டு எதார்த்தமாக வீசினேன். அப்போது பார்த்திங்கன்னா கேமரா ரெக்கார்டு ஆஃபில் வச்சுட்டு, ஏன்னா வந்ததுலேருந்து 1 மணி நேரத்துக்கிட்ட ரெக்கார்ட் ஆகிடுச்சு. சரி 1 மணி நேரத்துக்கிட்ட ரெக்கார்ட் ஆகிடுச்சு, மீன் மாட்டும் போது ரன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நான் எதார்த்தம் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடிச்சிருச்சு மீன். லைவ் அடித்தது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியல. கரெக்டாக மாட்டினதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ண ஆன் பண்ணேன். அது வீடியோ எந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு தெரில. கரெக்டாக அந்த முள்ளுக்குள்ளே வேறு மாட்டிடுச்சு. பாப்பா வீட்டில் போய் பார்த்தான்னு தெரியும். நேற்று பூரா பார்த்திங்கன்னா வந்து நம்ம இங்கே தான் அந்த கரையில் வீசிட்டு தான் நான் உள்ளக்கு பள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், அதுவும் சரியான மீன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே வீசிக்கிட்டு எடுத்தோன்னே அங்கே தான் போனேன். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். இல்லை இங்கே 2 ரூபா வீசிக்கிட்டு அப்புறம் அங்கே போயிட்டான். அங்கே முதல்ல இந்த இதுக்கெல்லாம் க்ரீஸ் என்னெல்லாம் போடணும். கொர்றான்னு கத்திக்கிட்டே இருக்கு. அங்கே அடிக்கிட்டு பாருங்க இந்த பக்கம் 5 பாருங்க மேலே கரையிலே. ஐயோ கரையில் அலம்பிட்டு தெரியுது மக்களே. ஆஹா சரியான செம சைஸ் மீன் அது. ஆனால் இங்கேருந்து அங்கே போனோம்னா நம்ம வந்து கரையில் இப்படி சுற்றிக்கிட்டு இங்கேருந்து இப்படியே போகணும். இப்படி போயிட்டு தான் அந்த பக்கம் வந்தால் தான் மீன் வந்து அடிக்கலாம். செம சைஸ். ஆனால் அங்கே அடித்த மீன் வந்து அதை கரெக்டாக தண்ணி ஒட்டில் அந்த இடத்துல தண்ணி இல்லை, அந்த இடத்துல அலம்பி தெரியுது நல்லா சூப்பராக. ரைட்டு இன்னொன்னுக்குள்ள ஒரு மீன் அடிச்சு திரும்பவும் இப்போ வீசி இட்டுக்கலாம் மக்களே. மாட்ட மாட்டேங்குது. தவாலை மூலிகை வருது மக்களே. உள்நீச்சலில் வருது தவாலை உள்நீச்சலில் வந்தால் மீன் எப்படி மாட்டான். தண்ணியை குடிச்சிச்சான்னு தெரியல. ஆமாம் தண்ணி இப்போல தண்ணி இருந்தால் அப்புறம் உள்நீச்சல் வர மாதிரி பண்ணணும் மக்களே. அப்போது பார்த்துக்குங்க, ஏன்னா தண்ணி வந்து உள்ளுக்கு போயிட்டு வந்துருக்கு. ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓட்டை வழியாக உள்ளே போய்கிட்டே இருக்குது தண்ணி. அதனால் தூக்கி போடும்போது தண்ணிக்குள்ளே போயிடுது மக்களே. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீன் வந்து மாட்டிடுச்சு. திரும்ப மாட்டின இடத்துல திரும்ப போட்டால் அந்த மீன் அந்த இடத்துல மீன் நிற்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி ஃப்ராக் வீசி பிடிக்கிறது. ஏன்னா எனக்கு சரியாக தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நான் தூக்கி போட்டுடல, அந்த தூக்கி போகிற இடத்துல தான் இந்த மீன் மாட்டுச்சு. அது என்ன சடச்சடன்னு நம்ம இழுத்து வர்றோம்ல, அந்த இடத்துல மீன் ஓடிடும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிடுங்க மக்களே. அந்த என்ன பார்த்தீங்கன்னா என் பண்ணி போயிட்டுருக்கான். இந்த கரை ஓட்டில் தான் பார்த்திங்கன்னா மீன் அதிகமாக நிற்கிதுன்னு தெரியுது. ஏன்னா சென்டரில் மீன் மாட்ட மாட்டேங்குது. நான் பிடிச்ச மீன் பூராமே பிடிச்ச மீனில் 2 மீன் பிடிச்சிருக்கேன். ஓரத்தில் இருந்து மேலே அந்த அவருக்கு மக்கள் இந்த இடத்துல ஒன்று இங்கே பாருங்க. முள் பயங்கரமாக குத்துது. செருப்பை பொத்துக்கிட்டு வந்து குத்துதுன்னா பார்த்துக்கங்களே.
மக்களே நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மீன் மாட்டுச்சுன்னு, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அடுத்த மீன் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சுற்று வட்டாரத்துலேயே சுற்றி வரேன். இங்கே இருந்து அங்கேயே போய்ட்டு வரேன். நம்ம திரும்ப இங்கிட்டிருந்து இங்கிட்டு போனேன். நமக்கு பார்த்திங்கன்னா வந்து மாட்டலை. ஒரு மீன் மாட்டினா சடச்சனை அடிக்கையில் மற்ற மீன்லாம் அங்கே கிளஞ்சிடும் போல். அதனால் பார்த்திங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு பள்ளம் சொன்னேன் இல்லையா, அதில் போய்ட்டு வீசி வந்து பார்ப்போம் மீன் மாட்டுதா அப்படிங்கிறத. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கிட்ட இருக்கோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து வெள்ளனே வந்துட்டு இன்றைக்கி 6 மணிக்கெலாம் வந்துட்டு இன்றைக்கி. ஏன்னா காலையிலையும் சாயந்தரம் மட்டும்தான் வந்து விராமீன் வந்து இறை எடுக்குமா. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஃப்ராக் வீசினா மட்டும்தான் வந்து மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நிறையா பேர். மற்ற நேரம்லாம் வந்து அவ்வளோதான் வாய்ப்பு இல்லை. ஆனால் காலையில் சாயந்தரம் 2 நேரம் பார்த்திங்கன்னா விராமீன் அதிகமாக பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் சரி வெள்ளனே வந்துட்டு வெள்ளனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நமக்கு ஒரு மீன் மாட்டிடுச்சு, பரவாயில்ல. ஏதோ வந்ததுக்கு இல்லைன்னு ஒரு மீன் மாட்டிருக்கு. நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம அந்த வளத்தில் வீசி பார்த்துட்டு அப்புறம் வருவோம். மாற்றி இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம் அப்படி தான் மாற்றி வீசி பிடிக்கிறது. ஏன்னா ஒரே நேரத்தில் இருந்துச்சுன்னா வந்து போர் அடிக்குது. மீன் மாட்டினா கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. மாட்டாமல் சும்மா அப்படி வீசிக்கிட்டே இருக்கும், போர் அடிக்குது. எவ்வளோ நேரம் அப்படி வீசி எடுக்கிறது. இப்போ நம்ம கை தொண்டினா அப்படி வச்சு புழுவை போட்டு இப்படி வச்சுருப்போம். அது ஒன்றும் பெருசாக தெரியாது. இது சுற்றணும், அப்புறம் வீசணும், சுற்றணும் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் டென்ஷனாக ஆகுது இப்போ நண்பர்களே. சரி வாங்க நம்ம அந்த பழத்துக்கு போவோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் வீசுவோம். மீன் மாட்டுனுச்சுன்னா பார்ப்போம். அப்படின்னா திரும்ப இங்கே வந்துடுவோம். இன்றைக்கி 2 மீனாச்சும் இன்றைக்கி பிடிக்கணும் கண்டிப்பாக. வாங்க போவோம். பள்ளத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வீசி பார்ப்போம் மாட்டுதா அப்படிங்கிறத. ஓகே நண்பர்களே, இங்கே மாட்டுற மாதிரி தெரியல. நம்ம வந்து கம்மாய்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அங்கே போய்ட்டு வீசி பார்ப்போம். அம்மா ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து வீசினா எடுக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி கம்மா ஓரத்தில் அந்த பக்கம் ஒரு உள்ளக்க போய்ட்டு பார்க்க போகிறோம் ஆழத்தில். மீன் சாரு மக்கள் நம்ம மீன் பண்ணுற வேலை நல்லா இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைய எடுத்துகிட்டு வரல. இங்கே போகிறேன் உள்ளான போடு. பார்த்திங்கன்னா கம்மையோட சென்ட்ரு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா அணை பிரிச்சிருக்கா. அந்த பக்கத்து முன்னாடி தண்ணி வற்றும் போது அணை பிரிச்சது. அந்த அணைக்கட்டில் நின்று இந்த பக்கமும் இந்த பக்கம் மாற்றி வீச போகிறோம். இந்த இடத்துல மீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டோம். பார்ப்போம் வாங்க. இது பார்த்திங்கன்னா குறுக்க வச்ச அணை. அந்த தண்ணி வற்றும் போது மீன் பிடிக்கல வைப்பால அணை, அந்த அணை அது. அப்புறம் அந்த கரை ஒட்டில் வீசி பார்ப்போம். மீன் இருந்துச்சுன்னா மாட்டோம். நம்மளை நோக்கி வருது அந்த பாம்பு. இங்கே வந்துச்சுன்னா ஸ்டிக்கை வச்சு நொறுக்கிடுவேன். மக்களே கிட்டத்தில் வந்துடுச்சு. மக்களே அந்த பாம்பு நம்மள்கிட்ட வந்துடுச்சு. என்ன பாம்புன்னு தெரில. வரட்ட அன்றைக்கி ஸ்டிக்கை வச்சு தலையில் கொட்டாரு. அந்த அவருங்க தெரியுதா, அந்த வெளிக்கில் பேசி இன்னும் பயப்படாமல் வருது. மக்களே பயப்படாமல் வந்துடுச்சு, நம்மக்கிட்ட வந்துடுச்சு. நான் சேவன் நிற்போம், என்ன பண்ணுன்னு பார்ப்போம். மக்களே அந்த ஒரு பாம்பு போகுது பாருங்கள் சென்டரில். என்ன இன்றைக்கி சுற்றி வளைச்சி பாம்பாக போய்கிட்டு இருக்கு. என்னோட 2வது பாம்பு மக்களே. வீசி பார்ப்போம், பிடிக்குதான்னு பார்ப்போம். பிடிக்கல, வேறு போய்கிட்டு இருக்கு. அந்த போது பாருங்க சென்டரில், அந்த அதுக்கு நேரம் போது பாருங்க. ஐயா அங்கே தான் போகுது. 2 ஜோடி பாம்பு போல. அதோட 1 வயசுக்கிட்ட ஒன்று வந்துச்சு. மக்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மீன் தான் மாட்டுச்சு. பரவாயில்ல, இதே பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு மீன் கூட பிடிக்காமல் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீன் மாட்டிருக்கு. இது சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருக்கும். போனோட பிடிச்ச மீனோட கொஞ்சம் குட்டி மீன் தான். அது பார்த்திங்கன்னா நல்லா சைஸான மீன். அந்த வீடியோ பார்க்கலான்னு பாருங்கள் நம்ம நண்பர்களே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.